Hello friends, welcome to Joyful Parenting. இந்த வீடியோவில் நான் Dry Fruits Theme Flashcards பேஸ் பண்ணி என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நான் என் பொண்ணுக்கு கொடுத்தேன், அதை எப்படி நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃப்ளாஷ்கார்ட்ஸை ஃபஸ்ட்டு ரைட் பிரெயின் எஜுகேஷன் மெத்தட் மூலயமா அவங்களுக்கு ஃப்ளாஷ் பண்ணி காமிச்சேன். அண்ட் அதுக்கு ரிலேட்டடான வேர்ட்ஸ் கார்ட்ஸையும் ஃப்ளாஷ் பண்ணி காமிச்சேன். ஒன்ஸ் அவங்க ரெண்டுத்துக்கும் ஃபெமிலியர் ஆனதுக்கப்புறமா அதை பேஸ் பண்ணி நான் அவங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஃப்ளாஷ்கார்ட்ஸ் பற்றின டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி இமேஜ் கார்டை வேர்ட்ஸ் கார்டோட மேட்ச் பண்ண வைக்கிறது. நம்ம ரெகுலராக ஃப்ளாஷ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வேர்ட்ஸ் கார்ட்ஸை ஃபெமிலியர் ஆகிடும். ஸோ இந்த ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இமேஜ் கார்டும் வேர்ட்ஸ் கார்ட்ஸும் ரிலேட் பண்ண கற்றுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஆக்டிவிட்டி அவங்களோட லாங்குவேஜ் ஸ்கில்ஸும் இம்ப்ரூவ் பண்ணுங்க. நம்ம ரெகுலராக இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறதுனால அந்த வேர்ட்ஸ் அவங்களுக்கு ஃபெமிலியர் ஆகிடும். ஸோ அதில் என்ன லெட்டர்ஸ் இருக்குது அண்ட் ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் சேம் வேர்ட்ஸுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அதெல்லாம் அவங்க நோட்டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ சன்ஃப்ளவர் சீடுக்கும் பம்கின் சீடுக்கும் சீடு காமன் வேர்டு தான். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் அவங்க பார்த்து நோட்டீஸ் பண்ண கற்றுக்குவாங்க. ரியல் ட்ரை ஃப்ரூட்ஸை இந்த மாதிரி ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் வால்நட் பார்த்திங்கன்னா ஷெல்லோடு இருக்கிறதும் வச்சுருக்கேன், ஷெல் இல்லாமையும் இருக்குது. அதே மாதிரி பிஸ்தாவும் ஷெல்லோடு இருக்கிறதும் இருக்குது, ஷெல் இல்லாமல் இருக்கிறதும் இருக்குது. இந்த ரியல் ட்ரை ஃப்ரூட்ஸை அவங்க இமேஜ் கார்ட்ஸோட மேட்ச் பண்ணணும். ஸோ ஃப்ளாஷ் கார்ட்ஸில் பார்த்த ட்ரை ஃப்ரூட்ஸை நேரில் பார்க்கும்போது என் பொண்ணு ரொம்ப எக்ஸைட் ஆனாங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டியை ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணாங்க. ரியலாக இருக்கிற ஒரு விஷயத்தை ரியல் எக்ஸ்பீரியன்ஸோடு நம்ம சொல்லி கொடுக்கும்போது அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி கற்றுப்பாங்க. என்ன தான் நம்ம இமேஜஸில் காட்டினாலும் அது ரியல் டைமில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க ஃபீல் பண்ணி கற்றுக்கும் போது அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரியல் ஐட்டமோடு நம்ம வச்சு சொல்லி கொடுக்கும்போது நம்ம ஃபோட்டோவில் பார்க்குற இமேஜ் நேரில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத அவங்களால ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அண்ட் வால்நட் அண்ட் பிஸ்தாலாம் ஷெல்லோடு இருந்தால் எப்படி இருக்கும், அது ஷெல்லுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க நேரில் பார்த்து கற்றுக்கிட்டாங்க. எனக்கு பைன் நட்ஸ் அண்ட் மெக்கடாமியா தவிர மற்றது எல்லாமே கிடச்சிது. ஒருவேளை உங்களுக்கு எல்லா நட்ஸும் கிடைக்கலனாலும் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கிற நட்ஸை இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுக்கும்போது அந்த டாபிக் அவங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியர் ஆகிடும். அதுக்கப்புறமா அதை பற்றி நம்ம ஏதாவது சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக கவனிப்பாங்க. ஒரு பவுலில் எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதோட சிம்லர் கப்பில் அவங்க மேட்ச் பண்ணி போடணும். எந்த ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் சார்ட்டிங் ஒரு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு ஆக்டிவிட்டிங்க. ஏன்னா சார்ட்டிங் கொடுக்கும்போது தான் அவங்க அதில் இருக்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அவங்க கற்றுப்பாங்க. பேசிக் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் எல்லாம் அவங்க நோட்டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா வால்நட் அண்ட் பெக்கான் ஆல்மோஸ்ட் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சார்ட்டிங் கொடுக்கும்போது அவங்க நோட்டீஸ் பண்ணி கற்றுப்பாங்க. இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கறதுனால நெக்ஸ்ட்டு எந்த ஒரு புது டாப்பிக்காக இருந்தாலும் அதில் இருக்க பேசிக் சிமிலாரிட்டிஸ் என்ன, டிஃப்ரென்சஸ் என்ன அப்படிங்கிறத அவங்களால ஃபாஸ்ட்டாக பார்த்து நோட்டீஸ் பண்ணி கற்றுக்க முடியும். ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம குழந்தைங்களோட டெய்லி டயட்டில் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ண வேண்டிய ஒரு ஃபுட்டுங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது அவங்களோட ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணும், அவங்களோட இம்யூனிட்டி சிஸ்டமை டெவலப் பண்ணும். அண்ட் அவங்களோட வெயிட் கெய்னிங்க்கு இது ரொம்பவே நல்லது. எஸ்பெஷலி வால்நட்ஸ் அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ கண்டிப்பாக ட்ரை ஃப்ரூட்ஸ் அவங்களோட டெய்லி டயட்டில் எப்படியாவது ஒரு ஃபார்மில் இன்க்ளூட் பண்ணுங்கள். அண்ட் ஜென்ரலாக அத்வைத் புது ஐட்டம் ஏதாவது கொடுத்தா டேஸ்ட் பண்ணவே மாட்டார். ஸோ நான் அக்ஷராக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பேசிஸில் சொல்லி கொடுக்கும்போது அவருக்கே ரொம்ப டெம்ப்ட் ஆகிடுச்சு. நானே இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு வாலண்டியராக சொன்னார். ஸோ உங்கள் குழந்தைங்க ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். ஸோ எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸுமே ஒன்றா அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கே டெம்ப்ட் ஆகும், அதை எப்படி டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்கும் அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ கண்டிப்பாக என்னோடய பையனுக்கு இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. நீங்களும் உங்கள் குழந்தைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். hazelnut, cashew, pecan, fig. Dried fig, yes. Close பண்ணலாமா? இது cashew அது. Yes. Wait. pecan எங்க இருக்கு? pecan. Wow, super. Pistachio, prunes, pumpkin seeds, hazelnut. Close பண்ணலாமா? Pumpkin seeds enga pumpkin seeds.
வெரி குட், சூப்பர். இந்த மெமரி கேம் அவங்களோட ரைட் சைட் பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டிங்க. இந்த மாதிரி அவங்க கூட ரெகுலராக நம்ம கேம் விளையாடும்போது அவங்களோட ஃபோட்டோகிராஃபிக் மெமரி ஸ்கில்லை நம்மளால் நிறையவே இம்ப்ரூவ் பண்ண முடியும். எவ்ரி டைம் அவங்க கெஸ் பண்ணும்போது கரெக்டாக தான் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அவங்க தப்பாக சொன்னாலும் பரவாயில்ல, அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி ரெகுலராக பண்ணும்போது அவங்களோட ஃபோட்டோகிராஃபிக் மெமரி ஸ்கில்லை நம்மளால் நிறையவே இம்ப்ரூவ் பண்ண முடியும். இனிஷியலாக நீங்கள் கம்மியான கார்ட்ஸை வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஒன்ஸ் அவங்க யூஸ் டு ஆகிட்டாங்கன்னா நீங்கள் கிராஜுவலாக நம்பர் ஆஃப் கார்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். இது சின்ன குழந்தைங்களுக்கு தான் பண்ணணுங்கிறது கிடையாதுங்க. எந்த ஏஜில் வேணாலும் இந்த கேமை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ரெகுலராக பண்ணுறதுனால அவங்களோட மெமரி பவர் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் அவங்களோட கான்சன்ட்ரேஷன் லெவலும் இம்ப்ரூவ் ஆகும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ளாஷ்கார்ட் தீமோட அதை பேஸ் பண்ணி என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொடுத்தேன் அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்த ஃப்ளாஷ்கார்ட்ஸ், இமேஜஸ் அண்ட் வேர்ட்ஸ் கார்ட்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட் செட் உங்களுக்கு ஃப்ரீ பிரிண்டபிள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.